ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் தமிழ் சினிமாவின் நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் டி. சிவா இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். சமீபத்தில் முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை போய் சந்தித்து 10 லட்ச ரூபாயான அந்த முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு தொகை கொடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதை தாண்டி நிறைய பேர் இப்போ போய் சினிமா சார்ந்து சந்திச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன மாதிரியான கோரிக்கைகள்லாம் வச்சிங்க சார் தயாரிப்பாளர் சங்கம் சார்பாக? இல்லை, நாங்கள் தயாரிப்பாளர் சங்கத்தில் பெரிய அதிகமான அவரை தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி தான் ரொம்ப மினிமமான ஒரு கோரிக்கையோடு தான் போனோம். ரொம்ப அற்புதமாக எங்களை ரிசீவ் பண்ணார். அது நான் எல்லாத்துக்கும் தெரிஞ்சவர். அவர் ரொம்ப அழகாக ரிசீவ் பண்ணி பேசிகிட்டு இருந்தார். ஃப்ரீயாக பேசுங்க, என்ன வேணும்னு சொல்லுங்கன்னாரு. அப்புறம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ப்ராக்டிக்கலாக அதை நாங்கள் உடனடியாக ரொம்ப டிமாண்ட்லாம் வைக்காமல் அவருடைய விஷயங்களை தொந்தரவு பண்ணாமல் முக்கியமான ஹைலைட்டாக சில விஷயங்கள், அப்புறம் நிர்வாக ரீதியான சில விஷயங்கள், எங்களுக்கு டெய்லி 5 ஷோ வேணும், இந்த ஸ்பெஷல் ஷோ போடுறதுக்கான பர்மிஷன், அந்த மாதிரி ஷூட்டிங் பர்மிஷன் மேட்ரு, இல்லை என்ன ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம், இதையெல்லாம் கேட்டோம். நான் உடனே பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாரு. அப்புறம் நாங்கள் சொன்னேன், எங்களுக்கெல்லாம் ரொம்ப அறிமுகமான ஒரு துறை அமைச்சர் கொடுத்துருக்கீங்க, ராஜ்மோகன் கொடுத்துருக்கீங்க, அவர் கூட நாங்கள் கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம்னு சொல்லி அப்புறம் சொன்னேன். ரொம்ப சந்தோஷம், பண்ணுங்கன்னாரு. அந்த அளவில் ஒரு இனிய சந்திப்பாக இருந்தது. அது எங்களுக்கு அது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு சின்ன கனவு மாதிரி இருந்தது. ஏன்னா எவ்வளோ வாட்டி அவரை பார்த்துருக்குறோம், நம்ம நடிகராக பார்த்துருக்கோம், வீட்டிலாம் பார்த்துருக்கோம். அப்படி எதிரில் உட்காந்துருக்கோம், அந்த முதலமைச்சர் சீட்டுக்கு முன்னாடி அவர் உட்காந்துருக்காரு. அப்படி ஒரு குறிப்பாக இருக்குது. அப்படி நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் அவர்கிட்ட அந்த எந்த மாற்றமே இல்லை. அந்த செட்டில் போய் பார்த்தோம்னா அப்படி அந்த சேரில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்படி வந்துட்டு போகிறோம், அதே புன்னகை, அதே தன்மை, அதே மாதிரி அந்த ரெஸ்ட்ரிக்டட் பேச்சு எல்லாமே அப்படியே அது மாறாமல் அப்படியே இருந்தார். அவர் என்ன அந்த முதலமைச்சர்ன்ற கிரீடம் அவரை அவரை எல்லாம் அப்படியே சொல்லுங்கள், அவரெல்லாம் இல்லை அது இப்போ மேலே சொல்லுங்கள், ரொம்ப அழகாக இருந்தது. இல்லை, நிறைய விமர்சனங்களும் இப்போது ஆட்சி பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 10 நாட்களுக்கு மேலே ஆயிடுச்சு. ஒரு மற்ற தரப்புலேருந்து வைக்கக்கூடிய விமர்சனங்கள்லாம் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ஆட்களை இப்போ முதலமைச்சர்லேருந்து இப்போ அமைச்சர்களாகட்டும், இவங்கெல்லாம் அரசியலுக்கும் புதுசு, கவர்னன்ஸுக்கும் புதுசு, இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு விமர்சனமும் அவங்க மேலே முன்வைக்கிறாங்களா சார்? அதை எப்படி பார்க்குறீங்க சார்? சார், ஒரே ஒரு விஷயம், என்னைக்கு இருந்தாலும் இதுக்கு முன்னாடி இந்த எல்லாருமே ஒரு நாள் புதியவர்களாக வந்தவங்க தானே. எல்லாருமே யாருமே வேறு மாநிலத்தில் 10 வருஷம் இருந்துட்டு இங்கே வந்தவங்க இல்லையே. பட் அவங்க படிப்படியாக தான் ஒரு வாட்டி முதல்ல வந்திருப்பாங்கல்ல. அப்போ என்ன பண்ணாங்க அவங்க? படிப்படியாக அந்த முதல் படின்னு ஒன்று எல்லாத்துக்கும் இருந்திருக்குல்ல. யாரும் ஹை ஜம்ப் லாங் ஜம்பில் வரல. அந்த முதல் படின்றது எல்லாத்துக்குமே உண்டு. அது அந்த காலத்தில் பதவி ஏற்ற மாபெரும் தலைவர்கள் இன்றைக்கி வரைக்கும் எல்லாத்துக்குமே முதல் படின்னு ஒன்று இருக்குது. அந்த முதல் படியில் ஒரு சின்ன அவகாசம் தேவைப்படும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அதை கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்குவதற்கான எல்லாருமே இளைஞர்களாக இருக்கிறதால அதை சீக்கிரமாகவே அதை கிராஸ்பிங் பவர் இருக்கும். அதை அழகாக பண்ணி சீக்கிரமாக வந்துடுவாங்க, அதுக்குள்ளே வந்துடுவாங்க. ஏன்னா இது வரைக்கும் அனுபவம் வாய்ந்தவர்கள் வச்சுருந்த அனுபவம் வாய்ந்தவர்கள் என்ன சொன்னார்னு யோசிச்சு பார்த்தோம்னா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனுடைய விளைவு தான் இந்த மாற்றம். அனுபவம் உள்ளவங்களாம் ஒன்றும் செய்யலப்பா, நம்ம பசங்களுக்கு போட்டு பார்ப்போன்னு தானே மக்கள் முடிவு பண்ணாங்க. அந்த முடிவுக்கு தானே இது மரியாதை. அது கண்டிப்பாக ஏன்னா பார்க்குறக்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா, என்ன மாதிரி ஒரு இளைஞர் கூட்டம், ஒரு சாதாரண குடும்பங்கள், சாதாரண மக்கள் பிரதிநிதிகள் வந்திருக்காங்க அமைச்சர்களாக. இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கல. ரொம்ப அழகான முடிவு. முதல்வர் அவர்கள் ரொம்ப தீர்க்கமாக ஒரு முடிவு எடுத்து இன்னார் இதுக்குன்னு சொல்லி முடிவு பண்ணி போட்டிருக்காரு. அதனால் அதற்கும் ஒரு விமர்சனம் திரைத்துறையிலேருந்து இருந்துச்சு சார். ராஜ்மோகன் அவர்களுக்கு இந்த துறையை கொடுத்துருக்கீங்க, அவர் சினிமாவுடைய அந்த அடிப்படை வழிகள், தயாரிப்பவருடைய வழிகள்லாம் அவருக்கு என்ன தெரியும் அப்படின்ற ஒரு கேள்வி. அது அன்றைக்கே நான் ஒரு ட்வீட் பண்ணியிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது சார், ராஜ்மோகன்ற சோசியல் மீடியாவில் நன்கு அறிமுகமானவர், சோசியல் மீடியாவில் இருக்கிறனால எல்லா சினிமாக்காரங்களோட ரொம்ப பழகினவர், ஒரு படத்தை இயக்கி உள்ளதுனால கொஞ்சம் ப்ராக்டிக்கல் பிரச்சனை தெரியும், ப்ளஸ் நிறைய சினிமா விழாக்கள் அதையும் தொடர்ந்து நடத்தி ஒரு பல்வேறு சினிமாவோட சம்மந்தப்பட்ட விவாதங்கள் அவர் இருந்திருக்காரு. அவருக்கு நாங்கள் ஒரு விஷயம் சொன்னால் புரியும். அப்படி கேட்குறவங்களுக்கு ஒரு பேர் சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி சினிமாத்துறை அமைச்சர் இருந்தவங்களுக்கு சினிமாவுக்கு எந்த சம்மந்தமே இல்லை. அவங்களோட தான் நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அவங்களுக்கு எப்படி நீங்கள் புதியவர்கள் சொல்கிறீங்களா, அந்த மாதிரி அந்த துறைக்கு இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர்கள்லாம் புதியவர்கள். நாங்கள் போய் விளக்கம் சொல்லுவோம். ஒரு 2 வாட்டி அவங்க அதை புரிச்சுக்கிறக்கே அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா மொத்தமாக புதுசு. நீங்கள் ஒரு விவசாயம் பண்ணுறவங்க போய் ஒரு தொழிலை பற்றி பேசினா புரிஞ்சிருவாங்க, சினிமா பற்றி பேசினா புரியாது. என்ன காரணம், இது முற்றிலுமாக புதிய லாங்குவேஜ், புது வார்த்தைகள் எல்லாமே இருக்கும். அப்படின்னா என்னங்கன்னு கேட்பார் அந்த அமைச்சர். கேட்பார். ஆனால் விளக்கம் சொல்லுவோம், இதுதாங்க
வாட் இஸ் ஒரு விஷயம் பேரும் இந்த க்யூப்னு ஒன்று பேச போகிறோன்னா அந்த க்யூப் என்ன அப்படின்னு ஒரு விஷயம் பேசணும் நம்ம. இப்படி ஒன்றா வந்து புரிய வச்சு தான் அவங்க நடந்துக்கிட்டோம். இப்போ ராஜ்மோகன் சார்கிட்ட எங்களுக்கு என்ன ஈஸின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு எது சொன்னாலும் புரியும், அவருக்கும் கொஞ்சம் தெரியும். எப்படி ஒரு எளிமையானவராகிறான்னு கேட்டிங்கன்னா, அவர் அமைச்சராக பதவியேற்ற அறிவிக்கப்பட்டவுடன் அவருக்கு வந்து ஒரு மெசேஜ் போட்டேன், வாழ்த்துக்கள் போட்டு உங்களுக்கு சந்திக்க ஒரு நேரம் வேணும்னு போட்டேன். உடனே அடுத்த செகண்ட் லைனில் வரனா என்ன நான் சந்திக்க நேரம்லாம் கேட்குறீங்க, இது உங்கள் ஆஃபீஸ் எப்போ வேணால் வாங்க. இப்படி ஒரு அமைச்சர் எங்களுக்கு கிடைப்பாரா இந்த துறைக்கு? அதுதான் எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது உடனே ரெஸ்பாண்ட் பண்ணார். எங்களுடைய திரைத்துறை சொந்தங்களாக அவர் போய் பார்த்தாங்க, எல்லாரோட நல்லா பேசினார். நிறைய திரைத்துறைக்கு செய்வோம், நிறைய கனவுகள் வச்சுருக்கோம், முதல்வர் நிறையா சொல்லியிருக்காங்க, நம்ம எல்லாம் செய்வோம்னான் இருக்கார். எங்களுக்கு தேவை வந்து ஒரு துறையும் புரிந்தவர்களால் நடத்தப்பட வேண்டும், அவ்வளோதான். அட்லீஸ்ட் புரிந்து கொள்ள சக்தி உள்ளவர்களால் நடத்தப்பட வேண்டும். அவங்க எக்ஸ்பீரியன்ஸோ இன்எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஆமாம், புரிஞ்சிச்சுன்னா புரிஞ்சிருச்ச விஷயம் சார். ஒரு விஷயம் ஒரு இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டராக இன்றைக்கி ஒருத்தருக்கிறாங்கன்னா இண்டஸ்ட்ரியலிஸ்ட் போய் கேட்கும்போது அந்த விஷயம் அவருக்கு புரியணும், அல்லது புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் ஒரு சீக்கிரமாக தெரிஞ்சுக்கணும். எல்லாருமே தெரிஞ்சுட்டு தான் வர்றோம். எல்லா துறையும் கற்றுக்கிட்ட யாராக இருக்காங்களா? அதனால் வந்து அதெல்லாம் வந்து குறையே இல்லை, விமர்சனம் இல்லை. அவர் திட்டுறதுனா திட்டிக்கிட்டே இருக்கலாம். அதெல்லாம் வந்து முதல்வர் வந்து ரொம்ப ஆணித்தரமான முடிவுகளை எடுத்து எக்ஸலண்ட்டாக பண்ணிகிட்ருக்காரு. அது வந்த உடனே என்னென்ன மாதிரி எப்படி க்ளீன் ஆகிட்டுருக்குது தமிழ்நாடு அப்படின்றத நம்ம கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லை சார், இப்போ திரைத்துறை உள்ள என்ன சிக்கல்கள் இருக்குது, தயாரிப்பாளர்கள் என்ன பிரச்சனை இருக்குது, அதே போல் பெரிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், இதில் சிறிய பட்ஜெட் தயாரிப்பாளர்கள், இந்த வகையெல்லாம் தாண்டி நேரடியாக சினிமாவுக்கு தேட்டருக்கு போய் பார்க்கக்கூடிய வந்து மக்கள். இப்போது எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக பார்க்குறது, ஓகே ஒரு தேட்டருக்கு ஒரு ஃபேமிலியாக போனால் எவ்வளோ செலவாகுது, அங்கே வந்து பாப்கார்ன் வாங்கினா எவ்வளோ செலவாகும், பார்க்கிங்க்கு எவ்வளோ செலவாகுது, ஒரு மாதத்துக்கு ஒரு 4 படத்துக்கு ஒரு 2 படத்துக்கு போனாலுமே பட்ஜெட் வந்து ஃபேமிலி பட்ஜெட்டில் எந்தளவுக்கு நம்ம ஒதுக்க வேண்டியது இருக்குன்றது வந்து அதுவும் மிடில் கிளாஸுக்கெலாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதில் மட்டும் இப்போ அந்த ஓடிடின்ற வசதி வந்ததுலேருந்து இப்போது தயாரிப்பாளர்களுக்கு ஓடிடி எவ்வளோ சிக்கலாக இருக்கோ, இப்போ ஒரு சாமானியனுக்கு ஓடிடி வந்து ஈஸியான ஒரு ஆக்சஸாக இருக்குது. நான் வீட்டில் டிவியில் உட்காந்து பார்த்துருவேன், ஃபேமிலியோட எனக்கு செலவு கிடையாது, பாப்கார்ன் செலவு கிடையாது, பார்க்கிங் செலவு கிடையாது. இந்த மாதிரியான நிறைய நடைமுறை சார்ந்த பிரச்சனைகள் இருக்குல்ல, இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இது ஒரு தீர்வு இருக்கா? அஃபோர்டபுளாக தேட்டர்லையும் போய் அப்படி இல்லை சார். நீங்கள் வந்து ஹோட்டலில் போய் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் பார்சல் வாங்கி சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. அதுதான் வந்து தியேட்டருக்கும் ஓடிடிக்குமான வித்தியாசம். அது கொஞ்சம் ஆறி போய் வரும், மடங்கி போய் வரும், என்ன கொதிக்க சாப்பிட்லான்றதுல அந்த ஆடியன்ஸோட வந்து ஒரு 500 பேர் சிரிக்கும் போது நீங்களும் சிரித்து 500 பேர் கைதட்டும் போது நீங்களும் கைதட்டி அந்த படத்தை பார்க்குற ஃபீல் வந்து நீங்கள் எவ்வளோ பெரிய ஹோம் தேட்டர் வச்சு பார்த்தீங்கன்னாலும் அது வராது. தேட்டர் இஸ் த அல்டிமேட். அதனால் வந்து அது மாதிரி அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் போய் அவங்கள்ட்ட சொல்லி அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது. வியாபாரங்களைன்னு சொல்கிறதுக்காக எந்த அரசாங்கம் ஒன்றும் செய்ய முடியாது. நாங்கள் என்ன கேட்குறோம், பைரசியை தடுக்கணும். அது எங்களை ரொம்ப பாதிக்குது. ஓடிடியில் வர்றதுக்கு 28 நாள் இருக்குது, 30 நாள் இருக்குது, 50 நாள் இருக்குது, அதெல்லாம் வேறு விஷயம். நம்ம 2வது நாளே அன்றைக்கி சாயங்காலமே வந்து உங்களுக்கு இந்த பைரசியில் பார்க்குறதுன்றதை நிறுத்துறதுக்காக பைரசிக்கான செல்லை கொஞ்சம் கடுமையாக்கி, அதுக்கு சட்டங்களை கடுமையாக்கி அதுக்கு ஹெல்ப் பண்ண சொல்லியிருக்கோம். எங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களை பண்ணி கொடுத்தாவே நாங்கள் வந்து இந்த சினிமாவை ஓரளவுக்கு நாங்கள் காப்பாற்றி கொண்டு வந்துடுவோம். இப்போ எங்களுடைய மிகப்பெரிய எதிரியாகிறது பைரசி. அந்த பைரசியை முதல்ல சரி நீண்ட காலமாக பேசிட்டு இல்லை, அந்த பைரசி தமிழில் தான் மோசமாக இருக்கிறது. நீங்கள் மலையாள பைரசின்றது ரொம்ப கம்மி, தெலுங்கு பைரசின்றது ஆல்மோஸ்ட் இல்லை. ஏன்னா அங்கே வந்து கடுமையான சட்டங்களை போட்டு அதுக்கு ஒரு பெரிய விங் ஒன்று போட்டு செயல்படுத்துகிறாங்க. இங்கே அதை செயல்படுத்தலை, இவ்வளோ நாள் செயல்படுத்தலை. ஆந்திராவில் இருக்கிற சிஸ்டம், தெலுங்கானாவில் இருக்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண சொல்லி நம்மளும் போராடி பார்த்துட்டு செய்ய முடியலைங்கனால அதுக்கு வந்து முழுமையாக அரசாங்கம் ஒத்துழைத்தால் ஒழி நாங்கள் எதுவுமே செய்ய முடியாது. அதனால் வந்து திரையரங்களுடைய டிமாண்ட்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ பாப்கார்ன் விற்கிறாங்கன்னா நீங்கள் தேட்டர் நடத்தி பார்க்கும்போது தான் தெரியும் தேட்டரோட காஸ்ட்டும் அவங்களுக்கான டேக்ஸும் பவர் சார்ஜஸும் லேபரு பேமெண்ட்டுன்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து திரையரங்குகளோட ஒரு பெரிய லாபத்தில் போகிறதில்ல. அதாவது தொடர்ந்து ஒரு வருஷத்தில் ஒரு 7-8 வெற்றி படங்கள் வந்துச்சுன்னா திரையரங்குகள் கொஞ்சம் சமாளிக்கும். ஒரு 3 மாதத்துக்கு படமே ஓடலைன்னா அவங்க நிலைமை ரொம்ப பரிதாபமாயிடும். இல்லை, ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டா இப்போ பெரிய பட்ஜெட் படங்கள் வரும்போது சிறிய பட்ஜெட் படங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட், பெரிய பட்ஜெட் படங்களுக்குன்னு ஒரு டைம் பீரியட், ஒரு ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் பண்ணிட்டோம்னா ஃபிக்ஸ்டாக இருக்குங்களா சார்? இப்போது தேட்டர் உரிமையாளர்களும் சந்தித்து அவங்க ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க, 24 ஹவர்ஸும் தேட்டர் செயல்பட அனுமதிக்கணும். அதே போல் இந்த மல்டிப்ளெக்ஸ்லேயும் நான் ஏசி தேட்டர்லையும் வந்து இவ்வளோ கட்டணம் வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்ற கோரிக்கையெல்லாம் வச்சுருக்காங்க. இது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாவே இந்த பிரச்சனைகளை வந்து ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் சார். அதான் சார், ஸ்ட்ரீம்லைன்றதுன்னு கேட்டிங்கன்னா இது ஒரு ஃப்ரீ ட்ரேடு. இப்போ நான் ஒரு படத்தை முடிச்சுட்டேன், நான் ரிலீஸ் பண்ணணும் இந்த மாதம், இல்லை இந்த மாதம் படம் கூட 2 மாதம் கழிச்சு தான் நீ பண்ணணும்னு நம்ம ஒரு ஆர்டர் கொடுத்தோம்னா அந்த 2 மாதத்துக்கான ஃபைனான்ஸ் இன்ட்ரெஸ்ட் யார் கட்டுறதுன்னு ஒரு கேள்வி வரும். ஏன்னா இந்த ட்ரேடோட சுதந்திரத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி ஆகிடும். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ரெகுலேட் பண்ணுறோம், ஒருத்தர் பேசிக்கிறோம், இப்போ நீங்கள் வராதிங்க, அப்போ நாமளாவே பார்த்துட்டு அந்த பெரிய படம் வந்து இந்த மாதிரி 1ஆம் தேதி வருது, நாம் 2 வாரம் தள்ளி 14ஆம் தேதிக்கு போயிடலாம், இப்படிலாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் போகிறோம்.
அதே மாரி இந்த சின்ன குட்டி குட்டி படமாக எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து வேறு வழியே எல்லாம் கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து ஒரு வருஷத்துக்கு 200 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 2 படம் 3 படம் தான் ஒர்க் அவுட் ஆகுது. மீதி 190 95 96 படம் வீணாக தான் போகுது. அது வந்து தவிர்க்க முடியாத ஆயிடுச்சு அது. ஏன்னா எல்லா படத்தையும் நம்ம போட்டு பார்த்து சர்டிஃபை பண்ணியெல்லாம் ரிலீஸ் பண்ண முடியாது. அப்படி யாரோட வியாபார சார்ந்த சுதந்திரத்தையும் நம்ம திறமால போய் குறுக்கிட முடியாது. அதுதான் இருக்கிற பிரச்சனை. ஸோ கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை முடிஞ்ச அளவுக்கு இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து சார்ட் அவுட் பண்ணுறாங்கன்ட்டு நீங்கள் நம்புறீங்க? 100% இல்லை சார். இந்த பிரச்சனை தான் இந்த ரிலீஸ் ஆர்டருங்கிறது நாங்களாம் செல்ஃப் ரெகுலேஷன் நாங்கள் பண்ணிக்க வேண்டிய விஷயம். இந்த பைரசி விஷயம், மற்ற டேக்ஸ் விஷயங்கள், ரெகுலேஷன் விஷயங்கள், ஷூட்டிங் பர்மிஷன் விஷயங்கள், இதெல்லாம் எங்களுக்கு 100% அவர் பண்ணி கொடுப்பார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். திரைப்படம் தாண்டி நீங்கள் அவர் கூட ஒரு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வந்திருக்கீங்க. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு ஒரு அமைச்சரவை உருவாக்கியிருக்காரு. கிட்டத்தட்ட பட்டியலினத்தை சார்ந்த 8 பேருக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருக்காரு. கூட்டணி அமைச்சரவையை உருவாக்கியிருக்காரு. இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் திமுக அதிமுகவில் பண்ணாததை ஒன்றை வந்து இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு. அப்படின்ற ஒரு பாராட்டு கிடைச்சாலும் இன்னொரு புறம் எதிர்கட்சிகளாகட்டும் இல்லை எதிர் விமர்சனம் உடையவர்களாகட்டும் அவங்க இருக்கக்கூடியது வந்து இவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க, இவங்க எல்லாமே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்க இருக்கக்கூடிய அந்த சினிமா கிரேஸை வந்து குழந்தைகள்லேருந்து எல்லார்ட்டையும் பயன்படுத்தி இன்றைக்கி வந்து இந்த ஆட்சியை பிடிச்சி இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் முன்வைக்கிறாங்க. 1967 திமுக ஆட்சியை பிடித்ததே வந்து நாடகத்தையும் சினிமாவையும் வச்சு தான். அதனால் வந்து இது ஒரு பெரிய மீடியம். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் எப்படி வந்தாருங்கிறதையும் நம்ம பார்த்தோம், ஜெயலலிதா மாமியார் எப்படி வந்தான்னு பார்த்தோம். இது எல்லாமே வந்து சினிமா ஒரு பெரிய மீடியம். அது மட்டுமே பார்த்தா அதுக்காக சினிமாவில் வந்து எல்லாருமே ஜெயிச்சிட்டாங்களான்னு கேட்டிங்கன்னா இல்லை. எம்ஜிஆருக்கு அப்புறம் வந்து சினிமாவில் வந்து ஆட்சியை பிடிச்சது என்பது விஜய் சார் தான். இதுக்கு நடுவில் எத்தனை பேர் முயற்சி பண்ணாங்க? யாருமே நடக்கல. சினிமாவில் நிறைய பேர் இருக்காங்க. அதான் சொல்கிறேன். அதனால் முடியலைன்றது. அதனால் சினிமாவில் வந்தால் ஜெயிச்சிடலாம் அப்படின்றது உள்ள சிஸ்டம் கிடையாது. அதனால் அப்படியெல்லாம் இல்லை. அதனால் வந்து அந்த ஒரு இதை மட்டும் வச்சுக்கணும்னா அந்த சினிமாவை தாண்டி அவங்க மேலே ஒரு மரியாதை இருக்கணும், அவங்க மேலே ஒரு அன்பு இருக்கணும். அப்போ தான் அது செய்ய முடியும். நடிக்கிறவங்க எல்லோரும் வந்து ஆளுக்கு ஒரு கட்சி ஆரம்பித்து என்ன பண்ணுவீங்க? அது அப்படியே இல்லை. விஜய் சார் இஸ் எக்ஸ்க்ளூசிவ். ஏன்னா அவர் வந்து சினிமாவில் நம்பர் 1 அப்படின்ற இடத்த வந்து அடைஞ்சார். அதை அடையிறதுக்காக அவர் எடுத்துக்கிட்ட முயற்சிகள், எடுத்துக்கிட்ட பயிற்சிகள், எடுத்துக்கொண்ட உழைப்பு எல்லாமே வந்து மிக அதிகம். அது வந்து ஓவர் நைட்டில் ஒரே நைட்டில் ஹீரோவாகி ஒரே நைட்டில் பாப்புலர் ஆனவர் இல்லை. அவர் ஒரு 2 கோடி ரூபா பட்ஜெட்டில் ஆரம்பித்து 500 கோடி ரூபா பட்ஜெட்டுக்கு வளர்ந்தவர். அதனால் அவருடைய வளர்ச்சியை அப்படியெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. வெறும் சினிமா மட்டுமே, சினிமாவுக்காக மட்டுமே ஒன்றும் போடலை, சோசியல் மீடியா மட்டுமே பண்ணல. மக்கள் மத்தியில் இருந்த ஒரு அடிமட்டத்தில் இருந்த மனக்குமுறல், நம்ம தமிழ்நாட்டுக்கு ஒரு விடிவு பிறக்காதா, லெஃப்டில்னா ரைட்டு, ரைட்டில்னா லெஃப்ட், இப்படியே தான் சுற்றிட்டு இருப்போமா, நமக்கு வேறு வழியே இல்லையான்ற போது ஒரு ஆல்டர்னேட் தேடுனாங்க எல்லாருக்குமே ஒரு ஆல்டர்னேட் தேவைன்னு ஒரு மனநிலை இருந்தது. மெஜாரிட்டிக்கு ஒரு ஆல்டர்னேட் தேவைன்னு மனநிலை இருந்தது. அந்த மனநிலை இருக்கும்பொழுது ஒரு ஆல்டர்னேட் உள்ளே வருது. அந்த ஆல்டர்னேட் சரியான ஆல்டர்னேட்டாக இருந்தது, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்ச ஆல்டர்னேட்டாக இருந்தது, ஓட்டு போட்டாங்க. வெறும் சோசியல் மீடியாவில் பரப்புறதுனாலையும் சினிமா கவர்ச்சினாலையும் மட்டுமே ஒருத்தர் ஜெயிச்சு வந்துட முடியாதுன்றது பல உதாரணங்கள் இங்கே இருக்குது. அதெல்லாம் தாண்டி ஜெயிச்சிட்டாருன்னா அவர் தான் மாஸ். இல்லை, இந்த இடத்துக்கு இன்னொரு கேள்வியும், நீங்கள் வந்து விஜயகாந்த் சார் கூடயும் நெருங்கி பழகிருக்கீங்க. ஸோ அவருக்கு ஒரு விஷயம் இருக்கும். திரைத்துறையில் இருக்கும் போதே வந்து பல பேருக்கு வந்து ஒரு உதவியெலாம் செஞ்சுருக்காரு, திரைத்துறைக்கும் நிறையா பங்காற்றிருக்காரு. அப்படி இருக்கும்போது அப்படியே அந்த ஸ்டேச்சரை வந்து விஜய் சாருக்கு பொருத்தி பார்க்கும்போது அவர் திரைத்துறையில் தான் உண்டு தான் வேலை உண்டு அப்படின்ற ஒரு முறை தான் வந்து கடைபிடிப்பார். அதை தாண்டி அவர் மக்கள் இயக்கம் மூலிமா நிறைய நலத்திட்டங்கள்லாம் செஞ்சுட்டு வந்தாருன்னு பார்க்குறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது விஜயகாந்த் சார் கம்பேர் பண்ணும்போது விஜய் சார் வந்து அவர் வந்து இந்த ஃபீல்டுக்கு புதுசு. ஏன்னா அவர் ஆல்ரெடி ஒரு பிரச்சனையை முன்னெடுத்து அதுக்கு வந்து சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருக்காரு கிடையாது, இப்போ தான் வந்து பொறுப்பில் அமர்ந்திருக்காரு. ஸோ இவருடைய அடுத்த நகர்வு எப்படி? அப்படி இல்லை, அதான் சொல்ல வரேன். நான் 2017ஆம் ஆண்டில் போய் விஜய் சாரை சந்தித்து அவர்கிட்ட நான் வந்து ஒரு வேண்டுகோள் வச்சேன். பார்க்க வரேன்னு என்னன்னாரு, சினிமாவில் எதுவும் கிடையாது, வேறு விஷயம் பேசணும்னு சொல்லி தான் நான் போனேனே. ஏன்னா இந்த கால்ச்சலுக்காக வரதான் நினைக்கக்கூடாதுங்க, அப்படி தான் போனேன். என்னன்னா நான் சொன்னேன் இந்த மாதிரி அவர்கிட்ட, சார் தமிழ்நாட்டு அரசியல் வந்து ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டுருக்கு. நான்லாம் விஜயகாந்த் சாரோட எவ்வளோ கூட இருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி அவருக்கு உடல்நிலை சரியில்லை, கொஞ்சம் எல்லாமே குழப்பமாக இருக்குது. இப்போது இது அதுவுமே நிறைய அந்த ஒரு குழப்பமான அரசியல் சூழ்நிலை 2017 இப்படி இருக்குது. இந்த நேரத்தில் யாராவது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் வந்தால் தான் இதை பண்ண முடியும். யோசிச்சு பார்த்தால கண்டிப்பாக இன்றைக்கி தேதிக்கு அது உங்களை தாண்டி வேறு யாரும் செய்ய முடியாதுன்னு தோணுது. நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு ரிலீஃப் கிடைக்கும் சார். இல்லாட்டி ரொம்ப நம்ம ஒரு கலாச்சாரத்தை எல்லாம் தொலைச்சிட்டு ஊழலில் பெருக்கிட்டு லஞ்சம்ங்கிறது சட்டமாக்கிட்டு போயிட்டுருக்கோம். நல்லா இல்லை சார், ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு சாதாரண குடிமகனாக வெளியேருந்து பார்க்கணும். தனிப்பட்ட முறையில் நான் எனக்கு நேரடியாக எந்த பாதிப்பு இல்லைன்னா கூட நம்ம வந்து ஒரு இதுவாக சொல்கிறேன், நீங்கள் வந்து அவசியம் வரணும் அப்படின்னு.
இல்லை நிறைய பேர் இந்த மாதிரி வந்து சொல்கிறீங்க, அப்புறம் சினிமாவுக்கு யார் என்ன பண்ணுறதுனாரு. சினிமாவுக்கு நிறைய ஹீரோ வருவாங்க சார், சினிமாவை காப்பாற்றிடலாம். அது சினிமா பாட்டுக்கு இருந்துகிட்டே இருக்கும். நாட்டை தான் காப்பாற்றணும். சினிமாவை யாரோ ஒருத்தர் மாறி மாறி காப்பாற்றிட்டே இருப்பாங்க. அது கெடுக்கவே முடியாது. ஏன்னா சினிமான்றது அது ஒரு பெரிய ஒரு அட்சய பாத்திரம். அது பாட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து இன்னார் தான் சினிமாவை இருக்க வச்சுக்கணும்னு ஒன்றுமே இல்லை. ஏன்னா அப்படி தமிழ்நாட்டுக்கு அப்படி இல்லை. யாரோ ஒருத்தர் வந்து தான் காப்பாற்ற முடியும். யாரோ ஒருத்தர் வந்து தான் காப்பாற்ற முடியும் தமிழ்நாட்டை. அதனால் நீங்கள் அவசியம் வரணும்னு கொஞ்சம் டைம் கொடுங்க, யோசிக்கிறேன்னாரு. 2017 2024 ஆச்சு அந்த டைம் அவர் எடுத்துக்கிறதுக்கு. அப்படின்னா அன்றைக்கே நான் போய் கேட்டேன்னா ஏன் கேட்டேன், நான் யார், நான் ஒன்றும் ரொம்ப அப்படி ரொம்ப நெருக்கமாக அவரோட பழகி வளர்ந்தவன்லாம் கிடையாது. அடிக்கடி சந்திப்போம். நம்ம எஸ்ஏஎஸ்சியில் சந்திக்கும் போதோ, அவங்க வீட்டுக்கு போகும்போதோ, மற்ற படப்பிடிப்புகளையோ அது மாதிரி அடிக்கடி சந்திப்போம். ஒரு படம் பண்ணுறதுக்காக பேசணும் வச்சவர் தான். அதெல்லாம் தாண்டி ஏன் நான் போய் கேட்டேன், எனக்கு தோணுச்சு அன்றைக்கி இவர் வந்தால் சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு. முதல்வர் இப்போ பார்த்தபோது கூட நான் தான் சொல்லிட்டு வந்தேன். 2017 வந்து கேட்டது சார் இப்போ நடந்துருச்சு, இன்னும் ஞாபகம் இருக்குது. நீங்கள் கொடுத்த அந்த ஒரு பெயிண்டிங் கொடுத்தேன் ஆட்சிபிடன் போட்டு, இன்னும் ஆஃபீஸில் இருக்குது அப்படின்னாரு. அந்தளவுக்கு நம்ம அதை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்கிறேன். நம்ம திடீர்னு வந்து இன்றைக்கி வந்து விஜய் சார் கட்சி ஆரம்பிச்சான்ருக்கா, நான் உடனே அதை ஆதரித்து பேசுகிறக்கோ அதனால் வரவே இல்லை. அவர் கட்சி ஆரம்பிச்சோன்னு போய் அவர் முன்னிலையிலையும் போய் அவர்கிட்ட மெம்பர் ஆகி மெம்பர்ஷிப் கார்டில் விட்டு கையெழுத்து வாங்கி நான் உள்ளே சேர்ந்தேன். நான் சொன்னேன், விஜயன் சார் கட்சி ஆரம்பித்த போது வந்து நாங்கள்லாம் போய் கேட்டோம், நீங்களாம் அரசியலுக்கு வர, நீங்கள் வேலையை பாருங்கன்ட்டார். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இல்லை, எங்களுக்கும் ஒரு வயது ஆகிவிட்டது. நானும் வந்து உங்களை கேட்டேன், நீங்கள் இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ என்னுடைய எத்திக்கெல்லாம் நான் வந்து அந்த கட்சியில் சேரணுங்கிறது என்னோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு நினைக்கிறேன். நான் வந்து சேர்ந்துட்டேன், தேங்க்யூ அப்படின்னாரு. அப்போ சேர்ந்தோம் கட்சியில் போய். ஸோ 2017 நான் வலியுறுத்திட்டு வரதுனால தான் இப்போ நான் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் இது அடிக்கடி இதை பற்றி நான் நிறையா பேசுகிறேன். அந்த திடீர்னு அவங்கள கூட போய் விஜய் முதல்ல ரைட்டாருன்னு பேசுகிற ஆள் இல்லை, நான் ஆகணும்னு பேசினேன். ஓகே சார், இப்போ இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன் சார். என்னன்னா, நீங்கள் ஒரு தயாரிப்பாளர், அதை தாண்டி இப்போ சமீப காலமாக நம்ம கடந்த காலங்கள்லாம் பார்த்தது என்னென்னா, திரைத்துறை வந்து மோனோபொலி ஆகிட்டு இருக்குது. இங்கே ஒரு சிலர் நிறுவனங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து தயாரிப்பு அப்படி போயிட்டுருக்கு. அதை தாண்டி இங்கே பெரும் தயாரிப்பு நிறுவனங்கள் வச்சுருந்தாங்களாம் வந்து தயாரிப்பாளர்லாம் வந்து நீங்கள் லாஸை சந்தித்து நீங்கள் வந்து திரைப்படமே எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க முடியுது. இனி வரும் காலங்களில் இப்போது சமீப காலமாக அந்த பெரிய நடிகர்களுக்கு வந்து ரெவன்யூ ஷேர் அதையும் வந்து அதுவும் பரிசீலனையில் பேச்சுவார்த்தைகள் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இனி வரும் காலங்களில் நியூ கவர்மெண்ட்டும் ஃபார்ம் ஆகிருக்கு. திரைத்துறையில் கூடிய இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் தீர்ந்து எல்லா மட்டத்தில் எல்லா தரப்பிலான, அதாவது அதிக பட்ஜெட்டில் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, சின்ன பட்ஜெட்டில் எடுக்கிற தயாரிப்பாளரும் சரி, அவங்க எடுக்கிற அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக எந்த ஒரு லாஸும் இல்லாமல் ஒரு திரைத்துறை சார்ந்த ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சிக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பில்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? அது எப்படின்னா சார், இப்போ வந்து திரைத்துறையில் வந்து என்ன கேட்டிங்கன்னா, கட்டாயம்ன்றது எதுவுமே இல்லை. இன்னார் வந்து நீ இவ்வளோ சம்பளத்தை தான் நடித்தாலும் யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது, நீ இவ்வளோ சம்பளம் தான் கொடுத்தாலும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் சொன்ன மாதிரி இட்ஸ் ஃப்ரீ ட்ரேட். அதை தாண்டி இப்போ என்ன சொல்கிறோன்னா, நாங்கள் பெரிய பெரிய படங்களே ரிலீஸ்க்கு தடுமாறுது. காரணம், ஓடிடி பிஸ்னஸ் வந்து அப்படியே 100 ரூபாயிலேருந்து 50 ரூபா ஆகிடுச்சு. அதனால் அந்த 50 ரூபா டிஃப்ரென்ஸை மேட்ச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வழி தெரியல. அப்போ நடிகர்கள் சம்பளத்தை குறைக்கணும்னு போகும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 10 கோடி வாங்குற நடிகர்கிட்ட போய் நீங்கள் 5 கோடி தான் இனிமேல் தருவோன்னு சொன்னீங்கன்னா அவங்க ரொம்ப அது பெரிய அவமானமாக எடுத்துக்கிறாங்க. அது எப்படி நான் மேனேஜ் பண்ணுறதுன்னு எடுத்துக்கிறாங்க. அவங்க அந்த 10 கோடி ரூபா வாழ்க்கையை ஒன்று பிளான் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஒரு 10லேருந்து 100 வரைக்கும் சொல்கிறேன். எந்த நடிகர் எந்த நம்பராக இருந்தாலும் அதுதான் வருது. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, அதெல்லாம் வேண்டாங்க, என்ன 5 கோடி வாங்கிட்டீங்களா, அதை வாங்கி என்ன இதுக்கு மேலே ப்ராஃபிட் ஷேர் வச்சுக்குவோம். இந்த பேசிக் கொடுத்துட்றோம், இதுக்கு மேலே நாங்கள் வியாபாரம் பண்ணி லாபம் வந்தால் இவ்வளோ தரம்னு வச்சுக்குவோம் அப்படின்னு தான் நம்ம கேட்குறோம். நான் எதுவுமே நம்ம எல்லாம் 5 பைசா நீயும் போடுறோம், நீங்கள் 5 பைசா வாங்கிக்காத வந்துடு, நாங்கள் அப்படியே நாங்கள் படம் எடுக்கிறோம், நாங்கள் கொடுத்தா வாங்கி அந்த மாதிரிலாம் சொல்கிறோம். உங்களுக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சம்பளம் இருந்தது, ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த இன்றைக்கி ஓடிடிக்கு எங்களுக்கு இவ்வளோ தான் தர முடியும் சம்பளம். உனக்கு 50 ரூபா 50 இடத்துல என்னால் 25 ரூபா தான் கொடுக்க முடியும். இந்த 25 ரூபா வாங்கிட்டு நடிங்க, ப்ராஃபிட்டு இவ்வளோ ஷேர் தர்றோம். இன்றைக்கி எல்லாமே ஒயிட்டு பிளாக்ன்ற பேச்சுக்கு சினிமாவில் இடமே இல்லை. பிஸ்னஸும் டிரான்ஸ்பரண்ட்டு, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க, முடிச்சுட்டு உங்களுக்கு கணக்கு கொடுத்துட்டு கொடுக்குறோம். இதுதான் நம்ம கேட்குற டிமாண்ட். இதை எல்லோரும் ஒத்துக்கிட்டே ஆகணும், வேறு வழியில் இல்லாட்டி சினிமா எடுக்க முடியாது. அப்படி எடுக்கலான்னா அவங்க அந்த சம்பளத்துக்கு நடிச்சுட்டே எடுத்துடலாம். அவங்களுக்கு கூட வேணும்னு நினச்சாங்கன்னா எங்களோட சேர்ந்து வரணும். அப்போ தான் அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். ஓ, நமக்கு இன்னும் பணம் வரணும்னா இது இவ்வளோ நாளில் முடிக்கணும், இந்த கதையில் நம்ம கவனமாக கேட்கணும், இது இவ்வளோ செலவு இல்லாமல், அதிக செலவு இல்லாமல் நான் அவங்களுக்கு நடித்து கொடுக்கணும் அப்படின்ற எல்லா பொறுப்புகளும் எல்லாத்துக்கும் வரணும். டைரக்டருக்கு வரணும், ப்ரொடியூசருக்கு வரணும், கேமராமேனுக்கு வரணும், நடிகருக்கு வரணும், எல்லாத்துக்கும் வரணும். அதுக்காக தான் இந்த டிமாண்டை கேட்குறோம். மற்றபடி இது ஒன்றும் நடக்க முடியாத விஷயம் இல்லை. நிச்சயம் நடக்கும். எல்லோரும் இப்படி தான் நடிச்சு ஆகணும், வேறு வழி இல்லை. அந்த காலம் வந்துருச்சு இப்போ. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம் இதோட அடுத்த எவாலுவேஷன் எதை நோக்கி போகுதுன்ட்டு. நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பகிர்ந்துட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். தேங்க்யூ.
ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். அயன் சத்து தலைமுடி உதிர்தலை தடுக்கும். மிதமான சூடு பாலில் கலந்து பருகலாம். லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன்.